சரமா தொடங்கலாமா? அன்மியூட் பண்ணி பண்ணுங்க மேம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நமக்கு மிகவும் சிறப்பான நாள். அமெரிக்காவில் பிறந்து வளரும் நம் பிள்ளைகள் நமது தலைவர், தமிழர் தலைவர் மானமிகு ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல உள்ளனர். ஹலோ சில்ட்ரன், எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, we are very happy that you are all here. I will briefly say a few words about Ayya and the show is yours, all yours. When he was a little boy, the little boy whose name was Sarangabani, that was Ayya's childhood name, had a wonderful teacher named Dravidamani. He really transformed this little boy by encouraging him to talk in a public meeting. When he was only 10 years old, Arinyar Anna praised him a lot. And then Sarangabani spoke in a conference, a big conference, and impressed Periyar himself. Then he became Veeramani. That's where he got the name Veeramani, and he took off and is flying high ever since. He's a voracious reader, excellent writer, superb orator, speaks always with references and shows them wherever he speaks. He's a sincere educationist, and he started several educational institutions, especially for girls. He's the chancellor of Periyar Manimai University, Tanjavur, Vallam, Tanjavur. More than all, he's a very kind-hearted, noble man, always encouraging others to excel in every field. He followed Periyar's works all his life and had helped a lot of us come up in life. We are all very, very thankful to him. Now, I am going to read a poem, Tamil poem, in honor of him, written by a famous Tamil scholar, Maraimulai Ilakkuvanar, whose father has contributed his whole life to Tamil cause. Now I am going to read the poem. It's in Tamil, but he's telling all Ayya's works and his tireless work, and which we have to be grateful forever. விழுதுகள் பரப்பியே தழைக்கவே சிறப்புடன் ஓடும் மணிப்புரி ஓட்டத்தை விஞ்சியே பாடுபட்டே உழைப்பார். பல நாடுகட்கே சென்று தந்தை பெரியாரின் நன்மை விளைந்திடும் உண்மை களைந்திடும் கொள்கைதனை உரைப்பார். என்றும் கேடு விளைத்திடும் மூட நம்பிக்கைகளை சாடும் கருத்தெல்லாம் சாற்றும் பொழிவுகள் ஏற்கும் வகை உரைப்பார். பொய்மை பழங்கதை தோற்கும் வகையினில் ஐயா உரைத்தவை அனைத்தையும் மொழிவார். அறிவு கடல் ஆழ்ந்து முத்தனவே தருவார். மத பித்தினையே களைவார். ஆஹா, கால நேரம் கணக்கில்லாத தொண்டு ஆகுதே ஆண்டும் 93. விடுதலை ஏட்டால் கெடுதலை போக்கியும் உண்மை இதழால் உயர்வை எல்லாம் ஆக்கியும் பெரியார் பிஞ்சு சிறுவர் பயனுற ஆங்கில ஏட்டால் அகிலம் தெளிந்திட அயர்வின்றி உழைத்திடும் ஆற்றலை போற்றிட வார்த்தை ஏதுமுண்டோ சொல்வீர். ஆர்ந்த புலமையும் வாத திறமையும் ஆசிரியர்க்கே தனிச்சிறப்பு. ஏற்பதிலேது மறுப்பு? தொண்டரை பேணிட தாயின் பரிவும் தொண்டு புரிவதில்
பிள்ளையின் துடிப்பும் கொண்ட தலைவரை கூற முடியுமா? ஆசிரியர் ஐயா பெருமைக்கு நிகரேது. அன்பு துணையும் பண்பார் மக்களும் ஐயா பெரியார் வழங்கிய ஆலமரமாம். இனமானம் காத்திடும் மேன்மை கழகமும் விழுதுகள் பரப்பியே தழைக்கவே சிறப்புடன் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழிய வாழி. ஆசிரியர் ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க. வணக்கம் ஐயா. இப்பொழுது பெரியார் பன்னாட்டு அமைப்பில் சிறப்பாக பணியாற்றி வருபவர்களில் ஒருவரான தோழர் தமிழ்மணி அவர்களை, த கஹூட் மாஸ்டர் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் தமிழ்மணி. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் நாங்க லேட்டா ஆரம்பிச்சிட்டோம், பட் எல்லாம் தமிழ்நாடே கொண்டாடிடுச்சு. இப்ப எங்களோட டர்னு அமெரிக்கா கொண்டாடுறோம். எல்லாரும் கஹூட்ல பின்னு அனுப்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் ஜாயின் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 2540716 ஃபர்ஸ்ட் அது காவியமித்ரா நீ மட்டும் ஜாயின் பண்ணியிருந்தடா, இதுல ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ற நேரத்துல நம்ம இன்னொரு ஒரு இளைஞரோடைய வீடியோ ஒண்ணு பாத்துடலாம். தமிழ் அந்த பின்ன கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த இதுல போட்டிருக்கேன்க்கா, 2540716. லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு இளைஞர் ஒருத்தர் பேசுறாரு, அதை எல்லாரும் கவனிப்போம். 8 வயசுல பெரியார் கூட்டத்துல என்ன பாட்டு பாடுனீங்க? பாடுறேங்க. சாமி சாமி என்று ஊரை இயக்கின்ற சாமிகள் உண்டு இந்த நாட்டிலே. ஒரு ஜான் வயிற்றுக்காக ஆண்டவன் பேரையும் சந்துக்கு இழுக்கிறாங்க பாட்டிலே. அட சாமியோ நடு சந்துக்கு இழுக்கிறாங்க பாட்டிலே. கட்டண பொண்டாட்டி தானே விட்டு விட்டு ஓடி வந்த கையால ஆகாதவனும் சாமி, கொடுத்த கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் காசாயம் கட்டுறவனும் சாமி. டியா 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 இப்படி சாமி சாமி என்று ஊரை வைக்கின்ற சாமிகள் உண்டு இந்த நாட்டிலே. ஒரு ஜான் வயிற்றுக்காக ஆண்டவன் பேரையும் சந்துக்கு எடுக்கிறாங்க பாட்டில். 8 வயதுல இந்த பாட்டை பாடியிருக்கேன். எங்க ஊர் இந்த கரிகால் சோழன் நாடகம் போட்டீங்கல்ல, அதை சொல்லுங்க. வற்றாது கரை புரண்டு ஓடும் ஆறுகளை உடையவன் தமிழன். இத்தகைய தென்னகத்து தீரர்கள் திண்டோல் வீரர்கள் வாளெடுத்து போர் புரிந்த நாள் முதல் வாக சூடினார்களே அன்றே வளைந்து கொடுத்தது கிடையாது. இந்த டயலாக் பேசும்போது கன்னடியர் எல்லாம் கூச்சல் போட்டாங்க. கன்னடியர் எல்லாம் கூச்சல் போட்ட உடனே திங்கள் அனுமதியா எழுந்தாரு. தயவிட்டு யாரு கலாட்டா மாடுபேரே, ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಗಲಾಟ ಮಾಡಬೇಡ್ರಿ. ತಮಿಳು ನಮக்கு ವಿರೋಧಿ ಭಾಷೆ ಇಲ್ಲ. ತಮಿಳಿಂದ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿರೋದೇ ಕನ್ನಡ, ತೆಲುಗು, ಮಲಯಾಳಂ, ತುಳು. சைலண்டா உட்காந்துட்டாங்க. அருமை தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோழர் வேலு அவர்கள் ரொம்ப பிரமாதமாக நாகம்மை கோயிலுக்கு போனதை சொன்னாங்க. நான் பண்ண குறும்ப அப்படியே நடிச்சு காட்டினாங்க. எனக்கே வெக்கமா இருக்கு. வெங்காயம் கோயிலாவது மண்ணாவது ஐயா வேலு சொன்னப்ப எனக்கே சிரிப்பு தாங்கல. இதெல்லாம் பண்ணித்தான் நம்ம மக்களுக்கு கடவுள் இல்லை அப்படின்னு புரிய வைக்கணும். நன்றி. 8 வயசுல பெரியார் கூட்டத்துல என்ன பாட்டு பாடுனீங்க? பாடுறேங்க. எல்லாரும் கேட்டீங்களா? அருமை. இப்போ அடுத்தது நம்ம கஹூட்டுக்கு தயாராயிருக்கோம். ஸ்கிரீன் தெரியுதா? யாராவது ஒருத்தர் சரியா சொல்லுங்க. தமிழ் தெரியுதுங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாரும் சரோ அம்மா பேசுனது கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய உங்களுக்கு க்ளூ கிடைக்கும் இந்த குவிஸுக்கு. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம், இல்ல தைரியமா வந்து ஜாயின் பண்ணுங்க, எல்லாரும் விளையாடலாம்.
தமிழ் எப்படி 50 எப்படி எப்படி சேர்றது இதுல? எப்படி சார் ஜாயின் இருக்கா? கஹூட் அந்த நம்ம இதுல போட்டிருக்கேன் நானு லிங்க்ல. அக்கா திருப்பி ஒரு தடவை ஷேர் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணா இந்த கேம் பின் போடணும் 2540716. லிங்க் எங்க இருக்கு? சாட்ல இருக்கு, ஜூம் சாட்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஜூம் சாட்ல தெரியுதா? தெரியுது. அதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியலையே. அந்த கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாலே போதும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னாலே அது கொண்டு போய் அதுல விட்டுரும். நீங்க எல்லாரும் சில்ட்ரன்ஸ் டேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா சிறப்பு பரிசு உண்டு. இன்னைக்கு பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறா, ஏதாவது சர்ப்ரைஸ் நியூஸ் கிடைக்குதான்னு நமக்கு. எல்லாரும் சாட் பாக்ஸ் ஜூம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும் எல்லாருமே. ஆனா பிள்ளைங்க மட்டும்தான் பதில் சொல்லணும், பெற்றோர்கள் பதில் சொல்ல வேண்டாம். சரி, ஒரு 14 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம ஆரம்பிப்போம் கேமை. நம்ம வர வர சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவோம். தயாரா எல்லாரும்? நம்ம ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக வேண்டி இந்த சிறப்பு கஹூட். முதல் கேள்வி. The title ஆசிரியர் was conferred upon ஆசிரியர் ஐயா in recognition of his long-time commitment in propagating Periyar's ideology, as the teacher was the masses of Thandai Periyar, or due to his enduring and pivotal role as the editor of Viduthalai, or as he wrote stories for children in Periyar Pinju magazine. You have like 12 more seconds to lock in your answers. Very good. 4 of you understood the question. So ஆசிரியர் ஐயாக்கு எதனால ஆசிரியர் பட்டம்னா, அவங்க வந்து விடுதலை அந்த நாளிதழுக்கு எடிட்டரா ரொம்ப வருஷமா இன்னமும் அதை கண்காணிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்த பெயர் தான் ஆசிரியர். நம்ம ஸ்கோர் அப்பப்போ வரும். ஈஸி, யார் ஈஸி தெரியல, 846 எடுத்திருக்கீங்க. அடுத்த கேள்வி. Who renamed ஐயா as வீரமணி from his given name சாரங்கபாணி? நீங்க உரையை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திராவிடமணி, இல்ல தந்தை பெரியார், அன்னை மணியம்மை, or அறிஞர் அண்ணா? Kids, you should answer real fast. Once you answer fast, you will get more score. Nice, you guys. எல்லாரும் pay attention பண்ணிருக்கீங்க. இது ஆசிரியர் ஐயாவோட ஆசிரியர் திராவிடமணி அப்படிங்கிறவங்க தான் ஆசிரியர் வந்து இந்த நம்மளுடைய பகுத்தறிவு கழகத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டவர். அப்புறம் ஆசிரியர் ஐயாவை பத்தி அப்புறம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஸ்கோர் கடைசியா பார்ப்போம். K. Veeramani's first address in public gathering organized by the Justice Party was at age 10. இது ரொம்ப சுலபம். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா. தமிழ் ஸ்கோர் அப்பப்போ வராதா? Everybody listen, paid attention. ஆமா, ஆசிரியர் ஐயா 10 வயதுல இருந்து பேச தொடங்கிட்டாங்க. எல்லா பிள்ளைக்கும் வருது. ஒரு நிமிஷம் கவனிங்க, வருது. அடுத்த கேள்வி. The Dravidar Kazhagam under Asiriyar's leadership is a social movement that deliberately chooses not to do what? Publish books and journals, run educational institution, contest in elections, or conduct public meetings and seminars. Not is the key word in this question. What did they not choose to do? Very good. Most of you got this answer. Good job, children. Easy is still leading. Yarvi is creeping up. Raj, Kavya Mitra, DCAP, but good job, children. One of Ayya's major contributions was spearheading efforts to safeguard Tamil Nadu's existing reservation policy at what percentage? 50%, 60%, 69%, or 75%?
This might be a tough one if you guys are just learning about Tandai Periyar and Asiraya, but I hope to hear more about this in his speech. ஐயோ தமிழ் ரிசல்ட் வந்தா நல்லா இருக்கும்டா. ரிசல்ட் வரலையா? வருது. 69% was the answer and 10 of you got it. Good job. அடுத்த கேள்வி, what legal threat was the placement of the 69% Reservation Act in the 9th schedule designed to overcome? Supreme Court's 50% ceiling on total reservation, or the challenge from the Tamil Nadu Legislative Assembly on state rights, the rise of economic weaker section reservation policy, or the threat of legislative repeal by the state government? The answer was Supreme Court's 50% ceiling on total reservation, the Indra Swahini judgment. I think we will hear about more of this. We put this challenging question for you guys, so we need to learn what contribution Ayyar had done for our state of Tamil Nadu. In education, Dr. K. Veeramani was the first to set up a technical institute solely for which group? Backward classes, scheduled classes, women, or rural students? Educational institution or institutional technical institute is the key here. Women, that's right, exactly, that's what he did. There's the Vallam Periyar Maniammai Institute that Ayyar had started for women. Good job, children. The next question is, for his activism and uncompromising stance on social justice, Asiraya has been incarcerated how many times? How many times do you guys think he has been arrested or had to run into trouble with the law because of his social justice fight that he's been doing all his life? That's right. He has been arrested or had some issues more than 50 times. Easy still on the lead. Good job. Who conferred the Humanist Lifetime Achievement Award upon Ayyar in 2019 for his lifelong social justice work, and where? UN Human Rights Council in Europe, or International Rationalist Union in Russia, or American Humanist Association in the US, or World Social Forum in Africa? Where was he conferred the Humanist Lifetime Achievement Award? Very good. 11 of you understood the significance of this question. This was in United States. In 2019, Ayyar was given the title. தமிழ் ஆன்சர் காமிச்சாதான் எக்ஸைட்டிங்கா இருக்கும். யார் ஸ்கோர் பண்ணாங்கன்னு. ஆன்சர் வந்ததே in the US. காமிக்கல யார் ஸ்கோர் பண்ணாங்கன்னு. அப் அண்ட் டவுன் இங்க இருக்கே ஈஸி on the easy ராஜ் DCAP அவங்க எல்லாரும் I don't see it. வரலையா? ஸ்கிரீன்ல இருக்குன்னா, ஸ்கிரீன்ல தெரியுதுன்னா, ஸ்கோர் போர்டுன்னு போட்டிருக்கு பாருங்கண்ணா. இப்போ அந்த ஸ்லைடு எனக்கு தெரியலையா? 3 participants have நீங்க போன்ல பாக்குறீங்களான்னு தெரியல, பட் இருக்குன்னா. சரி, ஓகே, ஆல் ரைட், ஐ அம் சாரி. ஓகே, I can't see it, so okay, go ahead. Sorry. இது வந்து multi select questions. Chief ministers who looked up to Ayyar for political guidance were Kalaignar Karunanidhi, J. Jayalalitha, MGR, and MK Stalin. Who were all the chief ministers who looked up to Ayyar for his political guidance? Remember, you can pick multiple answers here. You guys are right. Most of it. Everybody. Also, as far as we know, every chief minister has looked up on Ayyar's guidance to be able to administer the Tamil Nadu politics and government. You guys are studying really well. Good job, children. அடுத்த கேள்வி. Appropriate number of books Ayyar had written.
Take a wild guess. How many books he's written? Answers are coming in really fast. Maybe you guys do know the answers for this question. $300. That's right. He approximately 300. I don't know, maybe more. But what an achievement. அடுத்த கேள்வி. Two continents that Asiriyar Ayya has not yet explored, except for Antarctica. Where has he not been to? Europe and Australia, Africa and Australia, or South America and Africa, or he has visited all the continents? What is you guys' wild guess? So he has not visited South America and Africa. I think it's time for a visit. What do you guys think? I think somebody has to take him. Next up. Good job. Easy is rocking. Next question. What phenomenon does Asiriyar's focus on social revolution must precede political empowerment aim to fight? The influence of Hindi imposition and linguistic politics, or political corruption among the Dravidian parties, persistence of irrationality, superstition, and caste consciousness, or economic stagnation in rural Tamil Nadu? What was the most important thing, or what is the most important thing? Sorry, I didn't let people answer. I think somehow my finger went to the next button. It's the persistence of irrationality, superstition, and caste consciousness. That's what we have to fight. That is his life path. That's what he's been trying to do all his life. Easy, still rocking. Good job. Next question. What caste-based monopoly does Asiriyar's all-caste Archaka reform aim to dismantle? The monopoly of spiritual knowledge among the Agama practitioners, or the monopoly on touching the idol and performing rituals based on the birth and caste, or the requirement for priests to be fluent in Sanskrit, monopoly of temple administration by the state, HR and CE? The answer was monopoly on touching the idol and performing rituals based on birth and caste. That was the problem. That is still the problem that we are trying to fight with the temple management and all the other problems that we're having in having the all-caste Archaka reform done. Next. On a typical day, how many people visit Ayya in Chennai? Around 20, 30, 40, or 50? That's right, around 50 people, at least around 50. But if he goes to like rural areas, he meets more folks. Can you guys imagine the amount of energy you have to be able to talk to so many people? If we have you guys talk to, few people, we get tired, right? Look at how much he has to say and be focused on what he's trying to do as well. Raj climbed up. Good job, Raj. Which body did Dr. K. Veeramani establish to boost women's self-respect and economic prospects alongside their education? Periyar Pinju or Periyarpura, the Anti-Caste League, or the Periyar Organization for Women Empowerment and Resistance Power? This is mostly for women's self-respect and economic prospects. Good job. You guys knew that, right? As soon as you saw power and women in one sentence, you chose that. Good job. Next. Easy was back up. Ayya's favorite movie to watch, other than the Periyar movie. It's like now some fun times. N.S. Krishnan comedy movies, Vedam Pudhidu movie, or Tillana Moganambar, or all of the above. Ayya, you cannot help us.
The kids are going to guess. Nobody knows this, but let's see what they're going to pick. Yeah, I made it easy, right? With all of the above options. Yeah, he loves watching these movies when he has time. I don't think this is his favorite thing to do, but we'll see. Easy's back up. Adavan's climbing up. Good job, children. Next is a multi-select. Aya's favorite foods. Let's see what happens here. Masala vada, idli and sambar, dry fruits like figs, or jalebi. It could be 1, 2, 3, or 4. You guys can pick. That's right. He likes all of these. He's not a big eater, but when he does eat, he likes these. Easy, how do you know his food habits? Good job. Next up, another multi-choice. Things that make Aya happy. Good books, curious and inquisitive children, effective party members, Vidudalai subscriptions, and contributions to Periyar Ulagam. Something that makes him happy. Maybe we can make him really happy this year. Let's see. 13 of you answered. That's right. He likes all of these things. Good books, curious children, effective party members, and contribution to Periyar Ulagam. So we put this here so everybody here chooses to decide to contribute to Periyar Ulagam. We will give you guys the link a little bit later to make your donations. So, everybody and the Asiriyar and the Periyar International Dravida Kazhagam will be so appreciative to get some contributions today. Next question. Easy is coming up. Aya's favorite thing to do during his free time. Watch movies, read books, go to restaurants, or go on vacation. This should be pretty easy looking at his life, right? Yep. And all of you picked up on it. Good job. Read books. Last before least, Aya's favorite activity is mountain hiking, swimming, walking, or biking. Yep, you guys all got it right. Walking is correct. I think we're on the last question. Good job, Easy. Adavan, Raj. Aya's favorite phrase is Periyarai ulagamayamakuvom, ulagai Periyar mayamakuvom. True or false? Periyarai ulagamayamakuvom, ulagai Periyar mayamakuvom. Does he say this very often? We have to see how often he says this. True. All of you got it. Good job, children. Let's see. Raj in 3rd place. Adavan in 2nd place. And Easy in 1st place. Thank you, children, for participating. I hope you had some fun and also learned a few things. I think Vinu and another person with the number was also up there. Thank you so much. Next up, Vinupriya auntie is going to ask us questions. Ask the children some questions that we want to ask Asiriyar. Vinupriya, இருக்கீங்களாப்பா? இருக்கேன் தமிழ். நன்றி கஹூட். ரொம்ப
இன்ட்ரெஸ்டிங்காவும் அதே நேரத்துல பசங்களுக்கு வந்து இதாவும் பண்ணீங்க. வணக்கம் ஐயா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. முதலாவதாக ஆதவன் இருக்கீங்களா? ஆதவன், உங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆதவன் தயாரா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆதவன் இருக்காப்ல, அன்மியூட் பண்றீங்களா? இளமாறன், தமிழ் இந்த கஹூட் ஸ்கிரீன் போக மாட்டேங்குதுப்பா. You have to go Zoom. Go to Zoom again. Zoom again. எல்லாரும் பண்ணிக்கணும். ஆதவன் ஆரம்பி. வணக்கம், என் பேர் ஆதவன் பாலமுருகன். நான் 5வது படிக்கிறேன். நான் நியூ ஜெர்சில பேசுறேன். ஆசிரியர் தாத்தாக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நான் இப்ப பெரியார் ஒரு கோட்டு சொல்ல போறேன். யார் சொல்லி இருந்தாலும், எங்க படித்திருந்தாலும், நானே சொல்லி இருந்தாலும், உன் அறிவுக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நண்பாதே. நான் இப்போ இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். No matter who says it, where you read it, or even if I say it, do not believe anything that does not align with your own intellect and common sense. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். If Periyar was alive today, what do you think that he would want us to fix first? Party greetings for your wonderful exposition and thinking. All our tiny tots, I am very, very happy to meet our tiny tots on this wonderful, memorable occasion. Vanakkam, greetings to all. Especially when the quiz program was going on, I was delighted to know, because even if that question was put to me, it is very difficult for me to answer quickly. So it is a wonderful program. And those who answered, those who have prepared the quiz is very, very them too very much. Continuing this, the other one, Periyar Tata was free thinking. The children as child, in our childhood, we speak always truth, whole truth, and nothing but truth. And even in the legal activities, when a witness evidence at the government law, they take the young children's witness as 100% correct, because they don't know how to lie. Lying is being, they have taken only from elders. When they are born, they are very, very particular and they don't know how to lie. Later on, because of the circumstances and because of the people who surrounds them, makes them. That is why Periyar said, even when our children is being grown up, they must have a free thinking to question why. The spirit of inquiry must be from all. This must emanate from the childhood. And this is the proper form. If at all, why? What? Because they never hesitate. At times, even the parents who don't know how to answer, they want to suppress the children. Periyar never liked it. That is why he was a free thinker. And whenever, for your kind information, when Periyar addresses a huge gathering, he starts his speech by introducing, my dear people, the entire audience, I would like to appeal to you all. Don't believe what I say.
This was earlier, if at all. By whom? That is Buddha. One who uses buddhi or rational approach and automatically don't believe. So have an independent way of thinking and answering. That is why Periyar wants, if you think the spirit of inquiry and the question how, when, where, why, all these questions will make you, Periyar likes it. To grow with that, we can make a mark and our life will be a truly successful life. Thank you. நன்றி வணக்கம். வாழ்க பெரியார் தாத்தா, வாழ்க பகுத்தறிவு. நன்றி ஆதவன், ரொம்ப அருமையா கோட் சொன்னீங்க. அடுத்ததா இலக்கியா இருக்கீங்களா? உங்க கேள்வி கேளுங்கடா. Next இலக்கியா. பண்ண முடியுதா? பேசுங்க. இலக்கியா. வணக்கம். என் பேர் இலக்கியா. தந்தை பெரியார் பொன்மொழி. உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவுதான் பெரியது, அதை சிந்தி. தாத்தா, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. What motivates you to do social work for the people? And how do you manage traveling from one city to another to meet people frequently? Is it not difficult? Can I proceed? Okay. Actually, to be very frank, that too, brutally frank, I don't like that. Because it is by sheer accident, to be very truthful. My teacher who trained me, Mr. Dravidamani, A. Dravidamani, he just inculcated the spirit in me, that's all. To explain the whole atmosphere. I was not a hero by myself, and my age was too early. I was only a tiny tot. The base for that was laid by one incident when I was in the primary class, second. I was one of the selected students to perform a drama in the anniversary of my school. They wrote some dialogues. I was the role of King Solomon or something in that biblical story. So then they gave, I will have to give my judgment and all these things when after hearing the two mothers claiming a child. Then the dialogues were completely told. I got in myself because Ilamayirkar. And in that age, we don't fear nothing because naturally we are bold, very bold. Only our age, when we grow, the fear complex sitting in our mind. The earlier, the children never ஐயா ஆசிரியர் மியூட் பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷங்க ஐயா. மியூட்ல போயிட்டீங்க ஐயா. ஐயா இப்ப பேசுங்க ஐயா. That is why there. So because of that one, and I happened today, the social work for the people was the corollary of that one. That's all. I started as a speaker. I was made by my teacher. So from making
then evolvement, that's all. Then things we got evolved, that's all. And most of them, because I was hearing the speeches of our Dravidian leaders like Periyar, Anna, and others, as well as our teacher reading our journals like Kudiyarasu, Vidudalai, Dravida Nadu, and other papers. So I developed step by step, that's all. And whenever I speak, the table was higher than me, my height. That is why I asked to stand on the table. Then I will start it, because when you address the people, there is no fear complex in me, because it developed. The age was such. 50 ஐந்தில் வளையாதது 50 வளையுமா. That is. So I was in my early 10th year. I started this one. So inevitable result is that I was made. When somebody who got the swimming first prize, he was asked, oh, everybody was praising him. Then that gentleman who won the prize told him, who pushed me to the tank? That was my answer. நன்றிங்க ஐயா. ஐயா just said like he is not a hero. I think I want to agree. He may not be just a hero. He is our superhero who identified his vision and path at the age of 8, and he is sticking with it till the age of 93. So Ayya, we agree you are not a hero, but you are a superhero for all of us. You are our Kalangarai Vilakkam, and every day we look at you when we are so tired and we are like with no hope. We look at you and we try to just go through the day. Thank you, Ayya. Other part I didn't answer, I think. How do you manage the traveling from one city to meet people? Is it difficult for you? Is it part of that question? Yes. That is very enjoyable. More than sitting in one place and meeting people of various places. I am delighted. My age withers away. My time is very happy. I used to send it, because always the changes, life is full of change, and we want change. We meet the people. And another thing is, that is in my life, I used to reflect and think. My reflection says, in my younger days, in my childhood, you know, that I got involved with the 10th, 11th, and all these things. So I was deprived of moving with my age group people. I used to move only with the elders, not our youngsters, children. That was a pleasure on that time. Now it is, I am regretting for that. Now I am making it is now vice versa. That is why I would like to move more with children than with elders, because I was behaving and enjoying a company of the elders, because they used to put me. So they used to say, oh, he is precocious and all this, nothing doing. See, actually exercising and making, and they said, that's all. I was not a changed person. I was not an angel or neither a devil. That's all. Thank you, Ayya. We can move on to the next question. நன்றி ஐயா. Happy birthday. Thank you. யாழ்விழி இருக்கீங்களா? வணக்கம். ஆசிரியருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் பேரு யாழ்விழி ரமா பரணிதரன். எனக்கு பிடித்த பெரியார் அவர்களினுடைய சிந்தனை எனக்கு எந்த பற்றும் இல்லை, மானுட பற்று மட்டுமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆதிக்கத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் எல்லா இடத்துலையுமே பேசியிருக்காரு. உதாரணத்துக்கு ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் தமிழ் மீது ஆதிக்கம் செலுத்தும் பொழுது தமிழுக்காகவும், ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தும் பொழுது பெண்களுக்காகவும், உயர் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அடிமைப்படுத்தும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர் பேசியிருக்காரு. எனக்கு இப்ப ஐயா கிட்ட ஒரு கேள்வி இருக்கு.
நான் இப்போ வந்து நீங்கள் எழுதின புத்தகம் கீதையின் மறுபக்கத்தை வந்து ஆங்கிலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த புத்தகம் எழுதும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பலத்த எதிர்ப்பு வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதுனதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு வந்து எது உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுச்சு? அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. இன்னும் கேட்டா இதுவரையில யாரும் என்கிட்ட இதுவரை இந்த கேள்வி கேட்டிருக்கணும், அதுதான் மிக முக்கியம். ஆனா பெரியவர்கள் தவறின இடத்துல கூட நம்ம பிள்ளைகள் தவறாம வழிகாட்டுறாங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை ரொம்ப போற்ற தகுந்தது. அந்த வகையில வரும்போது ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த கீதையின் மறுபக்கம் இது வந்து இதுவரையில பல லட்சக்கணக்கான பல லட்சங்கள் ஆயிருக்கு பல தரப்பட்டவர்கள. முதல் பதிப்பு 1998 வருஷம் கணக்கு போட்டுங்க நீங்க போராமை 27 ஆண்டுகளுக்கு முன்னால மிக முக்கியமா. அப்படி அடுத்த பதிப்பு 28வது பதிப்பு இப்ப இது. அதுக்கு அப்புறமும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் போராமை. என் கையில இருக்கிற புத்தகம் தான். ஆக இந்த புத்தகத்தை வந்து எழுதணுங்கிறது வந்து நான் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த உடனே திருச்சியில அன்னை மணியம்மையாருடைய தலைமையில நாங்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். தந்தை பெரியார் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை அவர்கள் போட்டு தந்த பாதையில் எந்த விதமான சபலங்களுக்கும் ஆளாகாமல் செய்து முடிப்போம் என்று உறுதியேற்கிறோம். இதுதான் இந்த வாசகங்கள். அவர்கள் பெரியார் பணியை தொடரணும். பணியை தொடரும் போது கூட அவர் போட்டு தந்த பாதையிலேயே அது செய்யணும். ஈரோட்டு பாதையிலேயே போகணும், வேற பாதை தனியா அங்க போகக்கூடாது. அதோடு அது நடுவில் அப்படி போகும்போது சபலங்களுக்கு ஆளாகக்கூடாது, வீக்னஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா வந்தப்ப பெரியார் விட்ட பணிகள்ல ஒண்ணு என்ன என்று சொன்னால் நண்பர்களே, மிக முக்கியமா இந்த பெரியார் புத்தகத்திலேயே இதுக்கு விட இருக்கு. அந்த மற்றவர்கள் அதை யாரும் பார்க்கல. நம்முடைய குழந்தைகள் வந்து அதை சிறப்பாக எடுத்து சொல்லும் போது ஐயா அவர்கள் அந்த சிறப்பாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். என்ன அந்த வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்னா, திடீர்னு ஐயா மறைவதற்கு 73 டிசம்பர் 24 தான் பெரியார் அவர்கள் அவருடைய மறைவு இருக்கு. அப்ப இது முன்னால 16/11/73, அதாவது சரியாக ஒரு 38 நாட்களுக்கு முன்னால 38 டேஸ். இந்த 38 டேஸ்ல அவர் வந்து ஒரு மாசம் முன்னாடி கொடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த கேள்வி ரொம்ப பதிவு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமா இன்றைக்கு அடைந்து விட்டது. யாழனிக்கு தனி வாழ்த்துக்கள், நன்றி. அந்த வகையில ஐயா பெரியார் வந்து ஒரு அறிக்கை எழுதுறார். அந்த அறிக்கையில என்ன எழுதுறாருன்னா, படிக்கிறேன் கேளுங்க. இந்த புத்தகத்திலேயே போட்டிருக்கோம் ஒரு பகுதியில, கீதையின் மறுபக்கத்துல, நமது நாட்டில் நடைபெறுகிற முட்டாள்தனங்களிலும், எவ்வளவு கோபமா இருக்காரு பாருங்க, முட்டாள்தனங்களிலும் பச்சை அயோக்கியத்தனங்களிலும் தலை சிறந்த முதல் தரமான காரியங்களில் முதலாவது காரியம் என்னவென்றால், சொல்றோம் முதல் தரமான முதலாவது காரியம் என்ன என்றால், பகவத்கீதை ஒரு காட்டுமிராண்டி அயோக்கியத்தனம் கொண்ட நூலை விஷயத்தை பிரச்சாரம் செய்வதும் மக்களிடையே பரப்புவதும். எதை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா அதுக்கு ஒரு தனி அமைப்பு, தனி வேலை, தனி மிகப்பெரிய அளவுக்கு தூக்குனார்கள். யாரும் இதுல துணிய மாட்டாங்க. அன்றைக்கு பலர் பேசுகிறார். ஆந்திராவில் மிக முக்கியமா ஒரு நண்பர் மிகப்பெரிய அளவிற்கு பண்ணார். ஆனா அவர் கூட கடைசியில அப்படியே எழுதிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னார். மக்கள் மத்தியில அது பேசுறது 2 பேர் தான். முதல்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப அழகா ஜாதிய ஒழிக்க வழியிலையும் மற்ற தொடர்ந்து பேசும்போது கீதையை ரொம்ப தைரியமா ஓபன் பண்ணி மெட்ராஸ்ல வரும்போதுதான் முதல்ல சொன்னார், முட்டாளின் உலகம்னு சொன்னார். மிக முக்கியமாக அது விமர்சனங்கள் வந்தது, அதை பற்றி கவலைப்படலை. எல்லாம் விமர்சனங்கள் வரும், தாக்குதல்கள் வரும், அதை ஏற்கத்தான் வரும். சுதந்திரமா கருத்து, மாறுபட்ட கருத்து சொல்றதே நம்ம நாட்டு மக்கள் பல பேர் செக்கு மாட்டு மனப்பான்மையில தான் இருக்கணும்னு இருக்கிறார்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அந்த வகையில அதன் வட்டவாளத்தை வெளியிட ஆசைப்படுகிறேன். கவுனிங்க, இதுவரையில கீதையை அவர் ராமாயணத்தை எழுதிட்டாரு,
பாரதத்தை எழுதியிருக்காரு, மற்றது எழுதியிருக்காரு. ஆனா இது மட்டும் இதுவரையில வரல. அந்த வண்டவாளத்தை வெளியிட ஆசைப்படுகிறேன். அது விஷயமான ஆராய்ச்சி உள்ளவர்கள் அதில் உள்ள மடமையையும் சும்மா தானா அது எதுன்னு சொல்லல, ஆராய்ச்சி உள்ளவர்கள் அது விஷயமான மடமையையும் நமது சமுதாயத்திற்கான கேடான விஷயங்கள் உணர்ந்தவர்கள் அன்பூர்ந்து விடுதலை பத்திரிகை எழுதி அனுப்ப வேண்டுகிறேன். நீங்க கட்டுரை எழுதுங்க, போடாம யாரா இருந்தாலும் ஆய்வோட பிரசுரித்து பிறகு புத்தகமாக்க ஆவலா இருக்கிறேன். இது ஒரு வேண்டுகோள் கொடுத்தாரு. எப்ப 38 நாட்களுக்கு முன்னால. யாரும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஐயா மறந்து கூட யாரும் எழுதல. நம்ம நாட்டுல புலவர்களுக்கு பஞ்சமா, ஆய்வாளர்களுக்கு பஞ்சமா, எல்லாரும் இருந்து கூட. ஏன்னா துணிவு இல்லை. 2வது காரணம், அத்தனை ஸ்லோகத்தை படிச்சு ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப குறைச்சல். ஆனா சொன்னவங்களுக்கு அதை உண்மையா சொல்ல முடியாது. பல பேருக்கு இந்த உண்மை தெரியும். ஆனா அவங்க முட்டாள்கள் அல்ல, அவர்களும் அறிவாளிகள் தான். ஆனா அவர்களுக்கு அதை சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. சொன்னா என்ன, எல்லாரும் சொல்லும் போது என்னவோ அந்த மாதிரி நினைத்தார்கள். அந்த வகையில கடைசியா பார்த்த உடனே நாங்கள் எடுத்த உறுதிமொழிக்கு ஏற்ப நானே உட்கார்ந்து செஞ்சேன். அதுல இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு நீங்க அமெரிக்காவில இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க. இந்த புத்தகம் தயாரானதே அமெரிக்காவில தான் தயாராச்சு. அதுதான் வேடிக்கை. நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறப்ப அருள் வீட்டு என்னுடைய மகள் வீட்டுக்கு வந்து தங்குறப்ப நிறைய இங்க எனக்கு சரியா போதுமான ஓய்வு இல்லை. ஆனால் நல்ல ஒரு குளிர்காலத்தை தேர்ந்தெடுத்தேன். அங்கே நல்ல பனி போடுற நேரம், நல்ல ஒரு குளிர்காலம் எங்களால் தாங்க முடியாது. அதனால அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு 2 பெட்டி கொடுக்குறாங்க அங்க. அந்த 2 பெட்டி எங்களுக்கு 2 பேர் வந்தா 4 பெட்டி ஆச்சு போறாங்க. எங்களுக்கு ஒன்றும் ட்ரெஸ் எல்லாம் தேவையில்லை, தாங்க போனா வாங்குறோம், வீட்டில் வச்சுக்கிறோம் போறாங்க. ஆகவே அந்த 2-3 பெட்டிலையும் பூரா எல்லாமே கீதையை பற்றி இதுவரை சேகரித்த அத்தனை புத்தகங்கள், அத்தனை நூலகங்கள். அங்கேயே சில நூலகங்களுக்கும் போய் சில தகவல்களை கட்டக்கூடிய அளவுக்கு அந்த நூலகங்களும் பயன்பட்டது. அதனால வீட்டில் வந்த உடனே காலைல எந்திரிச்ச உடனே ஒரு அறையில ஒரு கைதி மாதிரி விட்டுருவாங்க. அதில் பூராமே டேபிளில் பூரா ஆள் எழுதி வச்சிருப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் உட்காந்து அப்படி தயாரானது தான் அந்த கீதை. அது ரொம்ப அழகாக வந்த உடனே அது பெரிய அளவில் அதில் என்ன ரொம்ப சுவையாக இருந்ததுன்னா, இந்த கடைசி பகுதியில் ஒரு பொம்மை போட்டிருக்கோம், ஒரு படம் போட்டிருக்கோம். அந்த படம் என்ன அப்படின்ற வேடிக்கை, அதை மட்டும் சொல்கிறேன், வேற ஒன்றும் நீங்கள் வழங்கிக்கலாம். 8/2004 அன்று மாலை இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் கலைஞர் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து இது வந்த உடனே வேணும்னு பகவத்கீதை புத்தகத்தை வழங்கினார் கலைஞருக்கு. உடனே கலைஞர் என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லாரும் ஏதோ தகராறு நடக்க வந்திருக்கு அப்படின்னா, கலைஞர் அமைதியா நான் பார்த்துக்கிறேன், நீங்க பேசாம இருக்கு, இயக்கத்தோட ஒருத்தர் மேலே வந்தாரு. அவரு வணக்கம்னாரு, இவர் வணக்கம்னாரு. நல்லா இருக்கு கேட்டுட்டு அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை படிங்கன்னாரு. உடனே போய் வழங்கினார். உடனே கலைஞர் அவர்களும் திராவிடர் கழகத்துக்கு தலைவர் வீரமணி அவர்கள் எழுதிய கீதையின் மறுபக்கம் நூலினை ராமகோபாலனுக்கு வழங்கினார். இந்த படம் இது தேதி எப்படின்னா 2004, 21 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தாரு. அந்த செய்தி என்னன்னா, முரசொலியில எப்படி போட்டாங்கன்னா, ஆறுயிரி இளவல் திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் மிக அருமையாக ஆராய்ச்சி பூர்வமாக அரிய பெரிய மேற்கோள் எழுதி வெளியிட்டுள்ள பயனுள்ள பகுத்தறிவு நூல் ஒன்று கீதையின் மறுபக்கம். பகவத்கீதை படிக்க துவங்கும் யாராயினும் அல்லது பகவத்கீதையை படித்து முடித்த யாராயினும் இந்நூலையும் படிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆக இந்த வாய்ப்பு வந்தது, அது மகிழ்ச்சி. எனவே பெரியார் பணி முடிப்பேன் என்று சொன்ன எடுத்த உறுதிமொழியை காப்பாற்றி விட்டேன். அதை விட ரொம்ப மகிழ்ச்சியா இன்னைக்கு ஜாதிக்கு அடிவேர் என்னன்னா, அதுதான் சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம். பெண்களும் சூத்திரர்களும் பாவை ஒளியில் இருந்து பிறந்தார்கள், அவர்கள் என்ன செஞ்சாலும் வர முடியாது என்று சொல்வார்கள். இதே நேரத்தில் இந்த கீதையை பற்றி நிறைய சொல்ல வேண்டியதுல ஒரே ஒரு செய்தி என்னன்னா, தவறா ஒரே ஒரு லைனை சொல்லுகிறது எடுத்துக்கிட்டு அது சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். பெரிய தத்துவங்கள் இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்குன்னாரு. என்னன்னா, உன் ஜாதி அது ஒரு கொலை நூல், அதை படிக்கணும்னு. ஆகவேதான் மித்தார் மிரேஜ் அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு
நீங்கள் படிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை சொன்னா, மீதி எதை சொன்னாலும் அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் நினைப்பாங்க, மின்சாரத்தை கை வைக்குமாறு ஊனி எதிர்ப்பு காட்டுவார்கள். இதுல யாரு இதுவரையில இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, இதை வரிக்கு வரி மறுத்து அவர்கள் எதுவும் சொல்லல. ஏன்னு கேட்டா எல்லாமே அடிப்படையே முதல்ல மகாபாரதத்திலேயே அந்த முதல்ல கிடையாது. இட் இஸ் an interpolation. It was an interpolation. And another thing is, it is against common sense. When two forces are against each other to start a war or a battle, somebody comes there and as a chariot puller, chariot driver, and he used to wait 700 shloka, 700. Is it possible? What was the happening? Whether it was shortened is there, whether there is 700. The other side is, oh, it is only 200 now. We'll wait. We won't start the battle. Will it be possible? Will it quite appealable and arguable with the common sense? That is the question. So they don't want to argue. That is why, believe it, don't question it. That was the idea of the religious people, of the orthodox people. But the rationalist people are always the spirit of inquiry. Question everybody. Question everything, including our book. So write, if possible, rhetoric, reply, rejoinder, whatever it is, but still yet they are not done. This is for your information. Thank you. ரொம்ப நன்றி ஐயா. யாழ்விழி இவ்வளவு அருமையான ஒரு கேள்வியை கேட்டு இந்த அனைத்து தகவல்களும் ஐயா கிட்ட இருந்தே எங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சுவாரஸ்யமாவும், அதே நேரத்துல எப்பவுமே ஐயா சொல்லுவாங்க, பெரியாருடைய பணி தொடர்வது அப்படின்றது. இந்த புத்தகத்துக்கும் அது எப்படி ஒரு சிந்தனையில இருந்து ஒரு ஆராய்ச்சி நூல் வெளியாயிருக்கு, நம்ம கைக்கெல்லாம் அது எப்படி ஒரு ஒரு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நூலா அது நமக்கு அமைஞ்சிருக்குன்றதுக்கு ஐயா ரொம்ப அருமையா சொன்னாங்க. அடுத்ததா விஷாஜித் இருக்கீங்களா? விஸ்வஜித். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஸ்வஜித். நான் ஒமாஹா நெப்ராஸ்கால இருந்து பேசுகிறேன். நான் இப்பொழுது ஒரு பெரியார் கோட் சொல்ல போகிறேன். சிந்திக்காமல் நம்புகிறவன் மனிதன் அல்ல, அது அடிமை மனநிலை. Before believing something, before following a rule, before saying this is right, stop and ask why. If you think and question, you control your life. Now, here's my question for you, Aya. What advice would you give to someone who wants to speak truth but fears social rejection? First question. Okay. Don't be afraid of expressing your ideas. When we are committed, certainly when we want to travel in the road less traveled, naturally people are not easily accepting or agreeing with us. That is why we always be bold, but not too bold, but be bold and carry, and with courage and conviction. That was my answer. Okay. If you carry your ideas, if they don't agree, well and good. I will have myself and I will keep it. So let us, as a gentleman's approach, we will agree to disagree, one thing. But we need not be aggressive, but at the same time, we can keep on going on with this firm courage of conviction and commitment and involvement. You will be winning through. Thank you. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. அடுத்து இனியா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோ. வணக்கம் மாஸ்டர் தாத்தா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் பேர் இனியா. கடவுளை மற மனிதனை நினை. My question for you is, what are some of the qualities of Tandai Periyar that you like the most and why? Another follow-up question I have is, when did you decide that you will follow in the footsteps of Periyar, and what made you take this decision? See,
when I was taught about Periyarism during my young childhood, as told earlier by my teacher in the school, I was developing it. Very soon the opportunity was given next to meet Thandai Periyar. In my book, Ayyavin Adichuvattil, this is one of the autobiographies I started this one. This book, I have explained this one. Very few months, I was able to meet Thandai Periyar, got an audience with him. I went and met Periyar. He is like a lion here roaring. I was a young bacha, very young man, very small boy. So I was thrilled. Rather, I was afraid to stand by him. And one of our lieutenants and speakers, one Mr. A.P. Janardhanam, who introduced me, he's a student who's involved, student of Dravadamani prepared him. And he is very good speaker and all these things. He's very, what class are you reading? Periyar asked. I told him first one or something. What is your father? So he was a tailor and all. Carry on. Both Mrs. Maniammayar was also there and also K.A. Maniammai then. Then I didn't speak anything. I couldn't speak because I was dazed. That was the correct word. Dazed to Periyar. And I was seeing him. Okay, good. The way in which he impressed me, the first impression is the best impression. That is why I got more and more. Such a great man. We couldn't even approach near him. We had the opportunity and he has inquired me very kindly. So this kind of thing made a mark, indelible mark, which still continues. That makes me to carry on the mission. That's all. Thank you. நன்றி நியா. அடுத்தது மகிழ் மொழி இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் மகிழ்மொழி. ஆசிரியர் தாத்தாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பெரியார் தாத்தாவோட சிந்தனையில எனக்கு ரொம்ப பிடிச்ச சிந்தனை, மூடநம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. மூடநம்பிக்கைனா என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூட நம்பிக்கைனா என்னன்னா, இந்த மாதிரி ஜோசியம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, பூஜை பண்றது அண்ட் கதை நம்பினா எது வேணாலும் கிடைக்கணும்னு நம்புறது நான் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். அதனால நான் அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டேன். என்னோட கேள்வி பெரியார் தாத்தா ரொம்ப சிக்கனமானவங்கன்னு என்னோட அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கு பெரியார் தாத்தாவோட சிக்கனத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய அளவுல அவர் நிறைய வசதியானவர். ஆனா அவர் ஏன் அவ்வளவு சிக்கனத்தை கடைப்பிடிச்சாருன்னா, ஒரு பேராசிரியர் சொன்னார் எளிமையா, பெரியாரின் சிக்கனம் தமிழ்நாட்டின் பொக்கிஷம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னார். பெரியார் சிக்கனப்படுத்தி தான் எல்லார்ட்டையும் கொடுத்ததில் நம்பிக்கையா அவர் சொந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, பல்கலைக்கழகங்கள் குவிஸ்ல ஆன்சர் பண்ண மாதிரி தொழில் அமைப்புகள் இது அத்தனையும் வந்திருக்குங்கிறது மகிழ்ச்சி. இந்த சிக்கனங்கிறதுல ஐயாவுக்கு என்னன்னா இயல்பானது போறாம அவருக்கு பணத்தை ஆடம்பரம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் முன்னோடிப்பார் எதுவுமே. அதுல பணத்துக்கு தாங்கிறது இல்லை, ரெண்டு விஷயம். சிக்கனங்கிறதுலயே ஒரு குழப்பம் இருக்கு எல்லாருக்கும். என்னன்னா, தேவைக்கு சிக்கனம் என்ன, ஆடம்பரம்னா என்ன, கருமித்தனம்னா என்ன, மூணு பார்த்துக்கணும் போறாங்க. ஆடம்பரம் தேவைக்கு மேல செலவழிக்கிறது, லக்ஸூரியஸ், அது தேவையில்லை. பாம்பஸ் இதெல்லாம் தேவை, அது தேவையில்லை.
அடுத்தது தேவைக்கு மேல செலவழிக்கிறது பேர் ஆடம்பரம். தேவைக்கே செலவழிக்காதது பேரு கருமித்தனம். தேவைக்கு செலவழிக்கிறதுக்கு பேர் சிக்கனம். இதுதான் மிக முக்கியம். கூடாம ஃப்ரூகாலிட்டி, அதுதான் ஃப்ரூகாலிட்டிங்கிறது தான் சரியான அத வாய்ப்பு. அந்த சிக்கனம், அந்த சிக்கனத்தினுடைய தேவை என்னன்னா மக்களுக்கு வந்து உணரணும். அவங்க அந்த உணர்வை எல்லா வகையிலையும் கடைப்பிடிப்பார் ஐயா பூராம. அவரே அந்த சேமிப்பார் பூராம. ஒரு முறை ஒரே ஒரு சொல்றேன், நேரம் அதிகமாக இருக்குது, நிறைய எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. என்னன்னா பெரியார் ஐயானுடைய தங்கச்சி கண்ணம்மா கேட்டிருக்க, அவங்க கண்ணம்மையார் வந்து அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு போனாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. அடிக்கடி அண்ணா கூப்பிடுவாங்க, ஈரோடு போனோம். அவர் வீட்டுல அவர் பையன், அவங்க மகன் இருந்தார். பூராமே எஸ்ஆர் சாமின்னு பேர். அவரு சின்ன பிள்ளை. பெரியார் சாப்பிட கூப்பிட்ட உடனே அங்கே நின்றுவாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் கை கழுவிட்டு உள்ள போய் சாப்பிடுவாங்க. சமையல் இந்த முன்னால மாதிரி இப்போ வாஷ் பேசி என்ன இதெல்லாம் பின்னால வந்ததுதான். அப்போ ஒரு சொம்பு எடுத்து கையில கொடுத்த உடனே இவர் கை கழுவுறதுக்கு போன உடனே அவர் என்ன பண்ணாரு, எடுத்து சொம்பு நிறைய, நம்ம அப்படித்தான் எடுப்போம், எடுத்துட்டு சொம்பு தெரியும் உங்களுக்கு, சொம்பு நிறைய தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்த உடனே ஐயா கையை கழுவிட்டு அதுக்கு மேலே ஊற்றிட்டு இருக்காரு. தாராளமாக சொம்ப கவுத்துக்கு போதும். உடனே ஓங்கி ஒரு அரைந்தார். கொஞ்சம் அக்ரெசிவ் தான், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அடித்தார். அடித்த உடனே அவர் ஒன்றும் சொல்லலை, பேசாம. இதுவரையில அப்படி நம்ம அடித்ததே கிடையாது. ஆமாம் ஐயா ஐயா பண்ண உடனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டார். எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வீட்டில் சாப்பிட போகிறாங்க. அவங்க என்ன அப்படின்ன உடனே கூப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் இந்த பையன் பேசாமல் அப்படியே இருந்தார். இதுவரையில நமக்கு இல்லையே அப்படின்ட்டு. அப்போ வந்த உடனே இங்கே வா, நான் ஏன் அடித்தேன் தெரியுமா, கேட்கலையே நீ உடனே அப்படின்னு. அது சும்மா சாதாரணமாக தான் தட்டினார். அவர் பெரிய வழியே இருந்த மாதிரி இருக்குல்ல. ஏன் தெரியுமா, தெரியலையே. என்ன அது ரொம்ப அடக்கமா, இல்லைங்க எல்லாம் மரியாதை தான் பேசுறாங்க, தெரியலைங்க ரொம்ப நாட்டையா தான் இருக்காரு. என் கையில கை கழுவுறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தா போதும். குடிக்கிறதுக்கு இன்னொருத்தர். ஆகவே தான் ரொம்ப மிக முக்கியம். நன்றி. அதுதான் சிக்கனம். பெரியாருடைய சிக்கனத்தை தான் பெரிய அளவுக்கு இந்த கல்லூரிகள் நன்கொடைகள் இது அத்தனையும் வளர்ந்திருக்கு, மக்கள் பயன்பட்டு இருக்காங்க. அதனால்தான் தமிழ்நாட்டின் பெரியாரின் சிக்கனம் தமிழ்நாட்டின் பொக்கிஷம்னு அந்த பேராசிரியர், திருச்சி பேராசிரியர் தெளிவா சொன்னார். நன்றி. நன்றி மகிழ்மொழி. அடுத்தது பிரதிவர்மன் இருக்கீங்களா? கேள்வி இருக்கா? இன்னும் 3 இருக்குங்க ஐயா. பிரதிவர்மன் இருக்கீங்களா? பேச ஆரம்பிச்சிருங்க. Good morning, I am Prathivarman studying 5th grade. I want to tell one quote of Tandai Periyar. Man is equal to man, there shouldn't be exploitation. One should help the other, no one should harm anybody. My question is, could you please share any of your childhood incidents/inspirations that led you towards Periyar's idea? நான் முதல்லயே சொன்ன மாதிரி, actually I told earlier, I didn't move along with my age group people. I always had the opportunity to listening to the elders and moving with the elders. So elderly mind was setting in me because I was denied and deprived the opportunity of playfulness along with my age group people, the arts children and all this. That was the one thing. But important thing is that whenever I used to have, I must be always be adhere
the rules and regulations. That kind of thing has happened. There was one occasion, because paucity of time, there was one occasion which I have recorded in my book, Ayyavan Adichoti also. I was, normally I was a young boy, was lesser in my childhood. So whenever I was invited to attend a meeting during that 2 Saturday, Sundays, holidays, to other places in Tamil Nadu from my Kadalur. So somebody will accompany me, the elder. One ticket, might for quite a long time, and railways is only half ticket, that's all. So one will accompany me because of my young childhood. I am being a boy and all this thing. They don't allow me to go only solitary. So I was invited along with one labor meeting at Ponmalai, Golden Rock, the anniversary where Anna was also one of the speakers, T.K. Srinivasan speakers, annual, and Alagiri was also, Thalapathy Alagiri was also speaker. Thalapathy Veera Uraigalnu ஒரு புக்கே கூட போட்டிருக்காங்க பழசு. That they sent me because my brother could not accompany me, my teacher, because they don't have leave, they are otherwise busy. First time they asked me to go alone. They told I am sending it in the train, kindly receive him, take care, and sending him back. Then the ticket was also there. Then after the meeting was over, I spoke. They sent me in the rail ticket. My grandmother's house is in one Akkur, near Trankobaran, after Mailadurai and all these things. There. Some or other, I used to go there for my holidays. I know how to travel along with people, even though. So I will have to take a bus from Mailadurai to Akkur, which is a Trankobar in between, that one. So I was tempted because of my young childhood. I could not understand what is the possible. Why not? Let us go, because later on we will inform him and send few days. So I took an independent decision. I got in to another bus. Then I wrote them. I was surprised then by my single personality to be my. Oh, they were shocked. Well, who accompanied you? No, I myself came here. Then they were able to, in that time, no cell phone, no phone, and all these things. So they will have to put it in the card only. When somebody came in the Kadalur junction, in the train to receive me, the boy was not there. So everybody was get perturbed. Immediately they asked you whether you sent him or not, what happened to that person, whether he was kidnapped or something. They were imagining and all this. I was coolly playing, enjoying my grandmother's house, where I got a royal reception and all these things. So then happened. Then they were perturbed and everybody was in a jitter, and they were there a long time. So at long last, somebody imagined whether that guy would have gone to his grandfather. He would have ventured because somebody, no, he's such a boy who never, no, he would have done. Immediately they sent me somebody and searched for me. I was playing in that. Then they take me to Kadalur and by escorting. Then when I Kadalur, I never realized my mistakes. That was one time where my teacher, Dravadamani, and my elder brother slapped my hand many times. They took me to task. That was wonderful. And then I learned, when we do a thing, it must be within the form, within the area, within the subject. Don't, in your age, risk somebody and put unnecessary inconvenience to other people and anxiety. So this was one of these things. And another Jayagandhan was a very famous writer
And he was my close friend who is exactly opposite to me. I was never injury, but he used to do all these things. At one time he was, no, why not we try smoking and all this? I said, no. No, why you are such a coward? Let me be covered and all these things. I don't want all these things. So I was not easily susceptible. I don't have the weakness. That is why even today our enemies are political enemies and oh, that guy, that fellow has no weaknesses. So they are doing the research in my weakness. Thank you. That's all. So many things for paucity of time. I confide myself this one. That taught me that there must be some discipline in our life. That is why I made a mistake without informing them and took an independent decision which I ought not have done. This I have learned. I am practicing even today. That's all. நன்றி. தேங்க்யூ பிரதீவ். குழந்தைகள் கேட்கிற கேள்விலாம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை வந்து ஐயா கிட்ட இருந்து நமக்கு கொடுக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு. அடுத்தது காவியமித்ரா இருக்கீங்களா? இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்கடா. வணக்கம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உங்களெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப உற்சாகமா இருக்கு. உங்களோடவே இருக்கணும்னு பாக்குறேன். என்னோட பேரு காவியமித்ரா வசந்தராமன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்களை மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிடிச்ச பெரியார் கோட் என்னன்னா, பெரியார் பிஞ்சு படிக்கிறியம்மா? பெரியார் பிஞ்சு படிக்கிறீங்களா? ஆமா, பெரியார் பிஞ்சு மேகசின் படிக்கணும் எல்லாரும். சார், எனக்கு பிடிச்ச பெரியார் கோட் என்னன்னா, உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோரை விட, வெங்காயம் விளக்குமாத்தை விட உன் அறிவு பெரிது, அதை சிந்தி. இந்த கோட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா, இந்த உலகம் மேம்பட என்ன மாதிரி குழந்தைகள் என்னென்னலாம் பண்ணலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது மனிதன், பெரியார் சொன்னார், மனிதன் தானாகவும் பிறக்கவில்லை, தனக்காகவும் பிறக்கவில்லை. இத பிள்ளைங்க மத்தியில பெரியவங்களும் சொல்லணும், பெரியவங்களும் அதை உணரணும். அதுதான் மிக முக்கியம். We are members in our society. When we learn from the society, we must be able to question everything and understand. If we are denied that opportunity, then we won't fulfill our purpose and life will be monotonous. Life will not be very interesting. So, swimming is very important, which I lost myself. But you like swimming? You like swimming? Okay. And there are two kinds of swimming. One is swimming with the current. Another is swimming against the current. So always try to be like swimming with the current. When you want to change the society, try be bold enough to swim with the current. You will be successful. If not today, tomorrow. If not tomorrow, in the future. That kind of adherence and conviction will be there and we follow it. Thank you. Swim against current. நன்றி ஐயா. Swim against current. Swim against current. Swim against current தானே? இல்ல, எதிர் நீச்சல் அடிக்கணும். Swim against current தான் சொல்ல வந்தீங்க. இல்ல, swim with current, swim against current. Swim against the swimming against the current makes you bold and very successful. And whenever problems haunt you, even in your childhood, let us wait. Don't get frustrated. Don't get the defeatist attitude. Be bold. No, if not today, tomorrow I will keep. That is why I don't want to change myself. Easily susceptible for this kind of slipping from our ideology. So commitment, involvement for that, you will have to determine even your childhood. Then you will always be
And failure and success, both sides of the same coin. In life, if you want to enjoy the success, you will have to chase the failures also. That is the right time. Have that kind of attitude, and your life will be, if not today, tomorrow, it will be a beautiful, a full round circle. நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. நன்றி காவ்யா, நன்றி. அடுத்தது நம்ம கடைசி கேள்வி வந்து ஜாய். ஜாய் இருக்கீங்களா? நான் இருக்கிறேன். பேசு. வணக்கம் ஆசிரியர் ஐயா and all. Happy birthday தாத்தா. மார்னிங் ரொட்டீன் ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லாரிடம் தான் நடந்து கொள்வது ஒழுக்கமாகும். தந்தை பெரியார். அப்புறம் எனக்கு ஒரு கொஸ்டின். அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழுவீர்கள்? முதலில் என்ன வேலையில் தொடங்குவீர்கள்? கடைசியாக இரவு படுக்கும் முன் என்ன வேலை செய்வீர்கள்? நன்றி. காலையில நான் பத்திரிகை ஆசிரியராகவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனாலையும் முதல்ல எடுத்து நான் பார்க்கறது செய்தி ஏடுகள். காலை கடன்களை முடித்த உடனே செய்தி ஏடுகள். அதுக்கு முன்னால காலை நடக்கிற வாய்ப்பு இருக்கும்போது ஊராக இருந்தால் நடக்கிறது. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் வேகமான நடை, அந்த நடையை பயன்படுத்துவோம். அந்த நடையை பயன்படுத்தி பத்திரிகைகளை படிப்போம். இப்போ ஐபேடில் எடுத்து மின்னஞ்சல்கள் மற்றது என்ன வந்திருக்கு, இந்த தகவல்களை நான் பார்ப்பேன். அதுக்கு அடுத்து தோழர்களுடைய மிக முக்கியமான இருக்கும். அது இப்போ வந்து எனக்கு ரொம்ப இந்த கோவிடுக்கு பிறகு என்ன சூழ்நிலைன்னா, நிறைய ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகளும் உண்டு, மிகவும் வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள், மறைவுகள் இதெல்லாம் உண்டு. அது என்ன எழுதணும், பத்திரிகை ஆசிரியர்கள் எதை பற்றி எழுதணும், ஆகவே அதை பற்றிய சிந்தனைகள் இது அத்தனை காலில் பிடிச்சிடும். இரவு படிப்பு, எழுது, கூட்டம் முடிச்சு உணவுகள் முடித்த உடனே படிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பழக்கம் ஏதாவது ஒரு 15 நிமிஷமாவது ஏதாவது புத்தகத்தை படிப்பேன். அதுதான் எழுத வேண்டிய செய்திகள் எதனா எழுதலாம். நான் பொழுதுபடியதான் அதிகமாக எழுதுவேன் நான். ஆனால் புத்தகங்கள் படிக்காமல் படுக்கிறது இல்லை. ஆகவே தான் எவ்வளவு நேரம் தாழ்ந்து படுக்கைக்கு போனாலும் கூட ஒரு 15 நிமிஷமாவது புது புத்தகங்களை கொடுத்தா, நீங்கள் பிள்ளைகள்லாம் எவ்வளவு புது பொம்மை கொடுத்தா ரொம்ப ஆசையா பொழுதுபடியே பிரித்து பார்த்துக்கலான்னு பார்க்காம அப்பவே பாஞ்சு பிரித்து சில நேரம் முறையாக கூட பிரிக்க முடியாமல் பிச்சு எழுதி கூட அட்டையை அதுக்கப்புறம் பிரிக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், புத்தகங்கள் கொடுத்தா அது வண்டியா அல்லது ஓடுற இடமா அல்லது பத்ததான்னு பார்க்க மாட்டேன். அதுக்குள்ளே பார்ப்பேன், படிப்பேன். அதுதான் மிக முக்கியம். அந்த வேலையை நான் செய்வேன். எனக்கு அதில் ஒரு ஈடுபாடும் மகிழ்ச்சியும் இருக்குது. அதனால் மிகப்பெரிய அளவிற்கு தூக்கம் வரும், தானாகவே தூங்கிடுவேன். ஆகவே என்னை தாளாட்டி தூங்க வைப்பவர்கள் யார் என்றால் புத்தகங்களே. புத்தகத்தில் கூட பயனுள்ள புத்தகங்கள் படிப்பேன். நிறைய படிச்சுட்டு இருக்கும்போது ஒரே புத்தகத்தை தொடரணும்னு அவசியம் இல்லை. அது வந்து எப்படி ஜியாகிரபி கிளாஸ் முடிஞ்ச உடனே தமிழ் கிளாஸு, சயின்ஸ் கிளாஸுன்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் போகிறோமோ அது மாதிரி என்ன பண்ணுவேன், ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கிற புத்தகத்தை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்த உடனே டக்குன்னு அதை வச்சு புதுசாக வந்ததில் லைட்டர் வெயினில் என்ன இருக்கோ அது திருப்பி படிப்பேன். அதனால் இந்த மாதிரி அதை வச்சுருக்கோம். அந்த மாதிரி வைக்கக்கூடிய புத்தகங்களை வச்சுருக்கோம் போராமே. ஆகவே தான் கிட்டத்தட்ட என்னை படுக்கையில் தூங்க வைக்கின்ற தூக்க மாத்திரைகளாகும். சில நேரங்களில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆகவே தான் அது வந்து தானே அது ஒரு பழக்கம் மாதிரி, வேற ஒன்றுமே இல்லை. அதுதான். நன்றி, வணக்கம். இதுதான் 2. நன்றி தாத்தா. நன்றி குழந்தைகளா. ரொம்ப அருமையான கேள்விகள் கேட்டு இன்னைக்கு நம்ம ஆசிரியர் ஐயா கிட்ட இருந்து மிக சுவாரஸ்யமான தகவல்கள், வரலாற்று தகவல்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்க வச்சுட்டீங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவுக்கு இவ்வளவு பொறுமையா எல்லா பதிலும் வந்து சுவாரஸ்யமா சொன்ன தகவல்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டதுக்கு ஐயாவுக்கும் நன்றி. தமிழ் நீங்க எடுக்கிறீங்களா அடுத்தது?
நன்றி நன்றி வினுப்பிரியா. இவ்வளவு பொறுமையா எல்லாருக்கும் சொன்னீங்க. வினுப்பிரியா ரொம்ப நல்ல குழந்தைங்களை வழி நடத்தி கேள்விகள் கேட்டீங்க. ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து குவிக்கா வந்து ஒரு 4-5 படத்தை நான் ஷேர் பண்றேன். நம்ம சரோ அம்மா வந்து இதை வந்து என்ன எங்க நடந்தது அப்படின்னு ஒரு சும்மா ஒரு மெமரி அந்த வாக் மாதிரி பேக் டு வாட் ஹி வாஸ் டூயிங் அப்படின்ட்டு. வசதி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தெரியுதா ஸ்கிரீனு? தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம். ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து பின்னாடி எழுதியிருக்கும் சிக்காகோன்னு. ஐயாவும் அம்மாவும் 1990 அருளோட திருமணத்துக்கு வந்தப்போ ஏர்போர்ட்ல எடுத்த படம் இது. ஐயா ரொம்ப யங்கா இருக்காங்க, ரொம்ப இளமையாவும், அம்மாவும் ரொம்ப யங்கா இருக்காங்க. இப்போ யங்காதான் இருக்காங்க. யாரு இவ்வளவு நேரம் பேசுனது? அதிகமா ஐயா தான் பேசுனாங்க. அவங்கதான் இது வந்து ஐயா வந்து டாக்டர் ஜான்சன் பத்தி பெரிய ஆமாங்க ஐயா. அவரை உங்க கூட படம். அடுத்த பக்கத்துல இருக்கிறவர் தண்டபாணிங்கிறவர், செயின்ட் லூயிஸ்காரரு. இது எந்த வருடம்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா வந்து டாக்டர் ஜான்சன் வந்து பெரியார்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்தவர். பெரியாரும் அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. சரிங்க சரிங்க. இது வந்து டாக்டர் நல்ல தம்பின்னு அவங்க அப்பா வந்து நஞ்சுடன். ஆமா, அவர் நஞ்சையா இருக்காரு. இப்ப நல்ல தம்பி அட்லாண்டாவில இருக்காரு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றி. உங்க மெமரிக்குள்ள எங்க மெமரி எல்லாம் ஒண்ணு சரி. நாங்களா சின்ன குட்டி பசங்க தான். வந்து இது வந்து டாக்டர் இது வந்து நியூயார்க்ல பக்கத்துல எடுத்ததுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஸ்கல்ப்சர் பக்கத்துல. அவர் தான் பெரியார் இன்டர்நேஷனல் உண்டாகிறது தூண்டுதலா இருந்தவர். சந்திரஜித் யாதவ், அவங்க மனைவியும் அவரும். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பெரியார் இன்டர்நேஷனல் வந்து ஆலமரம் மாதிரி தலைத்து ஓங்கி உலகமெல்லாம் பரவிட்டு இருக்குது. அதுக்கு அவரு வந்து விதை போட்டவர். அவரு நாங்கெல்லாம் எடுத்து ஐயா வீரமணியும் உங்க மருத்துவரும் 2 பேரும் ரொம்ப ஆரம்பமா வளர உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நன்றி. அடுத்தப்பல இன்னைக்கு அமலானது காரணமே சந்திரஜித் யாதவ் போன்றவர்களுடைய உழைப்பு தான் மிக முக்கியமா. மிகப்பெரிய அளவுக்கு இந்த பெரியாரை வடநாட்டுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் பெரியார் மையம் உட்பட டெல்லியில வர்றதுக்கும் சந்திரஜித் யாதவ் தான் அந்த பிள்ளைகள் வந்து அவங்க டெல்லியில எல்லா இடத்துலையும் ரொம்ப நெருக்கமான குடும்பம். மிக முக்கியமா அவர்கள் வந்து அந்த வடநாட்டு முறைப்படி சந்திரஜித் யாதவ்னு மந்திரியா இருந்தவர். அதாவது இந்திரா காந்தி கேபினட்ல ஸ்டீல் அமைச்சராக இருந்தவர். சங்கர்தயாள் சர்மா வந்து கல்லூரியில் பிரின்சிபலாக இருந்தப்போ இவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மாணவராக இருந்தார். இவர் வழக்கறிஞராக அவர்கிட்ட படித்தார் யூபியில். அவரே வந்து காங்கிரஸ் தலைவராகவும் மற்ற பொறுப்பாளர்களாக வந்தப்போ இவர் அவர்கிட்டயே வந்து கரெக்டாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு மற்ற இதில் தொடர்போடு வந்தப்போ இவர் செயலாளராக இருந்தார். வேடிக்கை இப்படி அவன் ரொம்ப டியர்னு ரொம்ப வருவார். நம்ம இளங்கோவன் அவருடைய பெரியார் இன்டர்நேஷனல் தொடங்கிறதுக்கு அவர் ரொம்ப அடிப்படையாக இருந்தார். மிகப்பெரிய அளவிற்கு நல்ல அளவிற்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி இன்னைக்கு பெரியாரை உலகமயமாக்குகிறோம்னு சொல்றதுல நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கோ அதில் அவருடைய நினைவு ரொம்ப மிக முக்கியமானது. உடல்நலக்குறைவுனால அவர் மறைஞ்சாரு, பெரிய இழப்பு அது. ஆகவே அவரை என்றைக்கும் நாம் போற்ற வேண்டும், அது மிக முக்கியம். எனக்கு ஒரு நல்ல துணைவர் அவர். அந்த வடநாட்டில் பெரியாரை கொண்டு போய் சேர்க்கறதுலையும் மண்டல் போராட்டங்களை சிறப்பாக நடத்துறதுலையும் மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் எல்லா திராவிட கழகக்காரங்கள முக்கியஸ்தர் அத்தனை பேரோடும் அவர் பழகினவர். அதுதான் மிக நன்றி. இது பெரியார் இன்டர்நேஷனல் மீட்டிங், ஒன் ஆஃப் த மீட்டிங் இந்த லக்ரேஞ்ச் இல்லினாயில நடந்தது. அது எல்லாம் ஐயாவும் இருக்கிறாங்க. இது வந்து அருளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அருளோட திருமண விழால ஐயா பேசுறாங்க. ரொம்ப அருமையா நடந்தது அது. இந்த எல்லா நேரம் கடுத்து நிறைய படத்துல போட முடியல. இது ஐயா வந்து அருளோட திருமணத்துல பேசுறாங்க. வாழ்க்கை துணை நல விழாவுக்கு முதல் நாள் கூட்டம் நடந்ததுல அது வாழ்க்கை துணை நல விழா அடுத்தது. சரி, அடுத்தது இதை போடுங்க. இது வந்து பெரியார் இன்டர்நேஷனல் வீடியோ, ஐ மீன் உலகம்.
ஐயா மன்னிச்சுக்கணும் ஐயா, நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா ஐயா? 10 மணி தொழில் பரவாயில்லையா? ஒரு 10 நிமிஷம் பரவாயில்லையா? தமிழ் அடுத்தது முடிச்சிட்டியா? அதுதான் முடிஞ்சிருது. இப்ப ஐயா வந்து பேச வேண்டியதான். சரி, பெரியார் ஒரு 2 இது. ஐயா மாணிக்கம், தயவு செஞ்சு மாணிக்கம் வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க குயிக்கா. மாணிக்கம் இருக்கீங்களா? கண்ணபிரான் ரவிசங்கர் வாங்க. ஐயா வணக்கம். திராவிட வெற்றி திகழ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Kahoot is a very nice word. Kahoot it's a kind of made up word in English. It comes from the Norwegian word or French word called Kachut, which is partnership. இன்னைக்கு ஆசிரியரும் குழந்தைகளும் ஒரு பார்ட்னர் போல இருந்தாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் வந்து கஹூத்ங்கிற வேர்டுக்கு வந்து வி சா இட் எவிடன்ஸ். ஆசிரியரை நோக்கி கேட்கப்பட்ட அந்த வினா, கீதையின் மறுபக்கத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது, குழந்தைகள் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த கஹூத் கொஸ்டின்ல வந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அனைத்து சாதி அர்ச்சகர்கள் பத்தி. பிரேக்கிங் த மித் ஆஃப் த மந்த்ராஸ், த சான்ஸ்கிரிட், அந்த ஐடல் டச்சிங், அதை பற்றிலாம் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஆசிரியர் ரொம்ப விரும்பினார். அதனால ஜஸ்ட் பிரேக்கிங் தட் மித் ஆஃப் மந்த்ரா வேர் ஆல் காஸ்ட் அர்ச்சகாஸ் கேன் பெர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ் இன் டெம்பிள்ஸ் அண்ட் டச் த ஐடல் அப்படிங்கிறதுக்கு அதே மந்திரம் மாதிரியே வந்து ஆசிரியருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலான்னு இருந்தேன் நான். ஹாப்பி பர்த்டே ஆசிரியர் ஐயா, ஹாப்பி பர்த்டே த சோல்ஜர் ஆஃப் பெரியார். You can tell in any language, not only Sanskrit. It will sound the same whether told in English, Sanskrit, Tamil or whatever. And I just wanted to read மார்கழி திங்கள், மார்கழி மாதம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து திராவிடத்துக்கும் ஒரு மார்கழி திங்கள் இருக்குது, திராவிட திருப்பாவைன்னு கூட சொல்லலாம். Because we are trying to break the myth by reciting the song and the mantra in the same tone and language. அதனால அந்த ஒரு பாடலை மாத்திரம் பாடி ஆசிரியரை வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன். மார்கழி திங்கள் மதிகூர்ந்த நன்னாள், போராட போதுவீர் போதுமினோ வீரத்தீர், சீர்மல்கும் ஈரோட்டு பாதையில் செல்வீர்கள், கூர்வேல் இனமானம் தன்மானம் தந்திடுவான், ஏறார்ந்த தந்தை பெரியார் திராவிடத்தின் கார்ச்சட்டை வெண்தேடி கைத்தடிவேல் நாயகனாம், பேரார் பெரியார் நமக்கே இனம் தருவான், பாரோர் புகழப் பறையேலோர் எம்பாவாய், ஓங்கி உலகெல்லாம் ஓங்கு தமிழ் பேர் பாடி, நாங்கள் சமூகத்து நீதியை நாடினால், தீங்கின்றி வீடெல்லாம் தீந்தமிழ் பேர் சூட்டி, பாங்குடன் பெற்றோர்கள் கல்வி களம் நல்கி, தாங்கிடும் அன்பினால் சாதி மறக்கடித்து, தாங்கள் வரன் தேடும் மூடம் தனை விட்டு, ஈங்கு மக்களின் காதல் மனமுடித்து, நீங்காத திராவிடம் நிறைந்தேலோர் எம்பாவாய். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நெக்ஸ்ட் இன் இங்கிலீஷ் கனி இளங்கோவன். கனி. Happy 93rd birthday, Virmani uncle. You look so young. I don't know what's your secret. You are doing great. I'm just going to share a poem. When I was a kid too, I asked Virmani uncle what was his most favorite moment in his career. What was the most rewarding moment of his career? And he surprised us all with his answer that when he was jailed in 1976 for opposing emergency, he was captured and taken for 1 month. Nobody knew where he was. So this is a small poem. I wrote about it. He was taken away from his wife and 3 children, and for a month no one knew where he was or whether he was even alive. He was put in a jail cell with 8 other men. They were given a pot for drinking water and a pot for human waste. And they were not even allowed a change of clothes. Their food was sprinkled with dirt and urine. They were tortured physically and mentally. No release dates were ever discussed. They thought they might die within these walls. When their families were finally informed about their whereabouts, their visits were recorded and transcripts of their conversations were sent to the government. He would give long lists of books he wanted. He read and read and read while in jail and became the librarian of his cell. Why would he answer that this imprisonment was the most rewarding moment of his career? Why would he speak of this time with such passion and even a smile? He found his true self under these conditions.
that which survived against ruthless oppression, barbarism, and immorality, an internal compass that guides him on his quest for equality and justice, a flame of knowledge that illumines his days and nights ever after, the clarity of mind and sense of purpose that puts all else into perspective. In jail, he discovered his freedom, and his life pursuit is to share this innate great gift with all humanity. Brian Uncle, thank you so much for being such an inspiration to all of us. We love you so much. So thank you. Thank you. ஐயா சொல்லுங்க. ஐயா மியூட். ஐயா மியூட்ல. ஐயா அன்மியூட். பேசுங்க. ஐயா பேசலாம். See, I am particularly very happy to hear after a long time the voice of our great poet, Dr. Karni. I remember more than this kind of praise and all these things, my motivation, you and other group, when I came there, somehow personally you put some questions. I still remember I used to quote it. What is the best in your life? I remember yet to come. More than that, what are the incidents that you cannot forget? I was here. Why you are taken the visa and all these things? What happened during the visa's time? You explain. I was explaining. You felt very much and I wrote about a piece about that. I still remember that was even still that has trained me, just like the armory. When the armory gets the all kinds of beatings and all these things, beating and heating the whole, all these things, then we get useful. That is why to utilize the life further, this kind of thing. I hope the sentencement will be completed by the soon, because according to Periyar, we always get thrilled by receiving brickbats than bouquets. And it is very difficult for one thing to hear the praise and all these things. But when somebody praises, we take it as a kind of motivation. In that, I am very happy. We are starting from 106 and ending from all these things. So, my joy knows no bound. And always I'll be youthful. What I lost during my time as an youngster, now I'm gaining. Thank you very much. We can proceed further. I'm not tired. நன்றி ஐயா. மிகவும் பழைய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. தேவு, மாணிக்கம், பீட்டர், நாஞ்சில் பீட்டர், நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாத்து பேரையும் சொல்ல முடியாது. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. இதை ஒழுங்குபடுத்திய தமிழ்மணி, அருள், பின்னாடி இருந்து வேலை செஞ்ச இளமாறன், நிறைய பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. ஐயா ஏற்புரையாக கடைசியாக பேசுவாங்க. டாக்டர் இளங்கோவன், ஒரு நிமிடம் கிடைக்குமா? நாஞ்சில் பேசுங்க. ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கு 2 திருக்குறள் படித்து அவருக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். குற்றம் இல்லானாய் குடி செய்து வாழ்வானே சுற்றுமாம் சுற்றும் உலகு. குறள் நம்பர் 1025. கர்மம் செய்ய ஒருவன் கைதுவன் என்னும் பெருமையில் பீடு உடையதையில். குறள் எண் 1021. 2 கூறி ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி. நாஞ்சில் பீட்டர் அவர்கள் தமிழ் இலக்கிய உலகத்தை அப்படியே அமெரிக்காவில் கொண்டாந்து படைச்சு ஒவ்வொரு விழாவிலையும் சிறப்பாக பண்றாங்க. ஐயா சொல்லுங்க. குரலை கேட்கறதே எல்லாம் மகிழ்ச்சி. பழைய நண்பர்கள் எல்லாம் பாக்குறது நீங்க அமெரிக்கா உள்ள பயணம் பண்ற மாதிரியே தான். ஒரு நன்றி, வணக்கம். சொல்லுங்க. யாரு ஐயா குழந்தைகள் மிகவும் யார் தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் கூட முடியாது. துரைக்கண்ணன் மிகவும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனத்துல நிறைய பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. துரைக்கண்ணன். ஐயா வணக்கம். ஐயா ஐயாவை ஐயாவுடைய இன்று பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்டு குழந்தைகளோட ஐயா எப்படி உறவாடுறாங்க பார்க்கல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓராண்டு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருந்தது. குறிப்பா ஐயா
பத்தி நேரத்தில் நான் ஒன்று சொல்லுவேன். ஐயாவுடைய எப்படி எளிமையாக எல்லாரோடையும் பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அங்க மும்பையில் இருக்கக்கூடிய வெகுரி அறக்கட்டளை, கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் அவரோடு இணைந்து புரட்சி கவிஞரின் பிறந்த நாளை உலக தமிழ் நாளாக ஆக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதற்காக பல முன்னெடுப்புகளை செய்து வந்தது. அந்த முன்னெடுப்பு இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் உலக தமிழ் வாரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் ஆசிரியர் ஐயா அவர்கள். இதற்காக ஐயாவை அணுகிய பொழுது 2022ஆம் ஆண்டு இதற்காக விடுதலை ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கும் கூட்டத்திலேயே இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு 2025 ஒரு சிறப்பான அறிக்கையை வெளியிட்டு தனது தனிப்பட்ட தொடர்புகளாலும் இதனை நிகழ்த்தி காட்டிய ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமோந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி கவிஞர் தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்பொழுது ஆசிரியரை நான் நேரில் சந்திக்க சென்றிருந்தேன். சென்னையில் கூட்டம் ஏப்ரல் மாதம் உலக தமிழ்நாள் விழா ஒன்று கொண்டாடும். அதில் ஆசிரியர் ஐயா அவர்களும் தற்போது மறைவுற்ற மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா, கவிஞர் பொன்னடியார் ஆகிய அனைவரோட ஐயாவோட ஒரு கூட்டம் பேசியது பெரும் மகிழ்ச்சி. அன்று ஐயாவை சந்திக்க சென்றிருந்தேன். ஐயாவுடைய எளிமை என்னை மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. இறுதியா ஐயாட்ட பேசிலாம் முடிச்சு வெளியே போற நேரம் அப்பதான் ஐயாட்ட வந்து நான் ஒண்ணு திடீர்னு பார்த்தா பெரியாரோட சிலை வந்து ஐயா எங்களோட பேசியிருந்த அறையில வலது பக்கமாக இருந்தது. ஐயா நாங்க பெரியாரோட வாழ்ந்தது இல்லை, ஆனா பெரியாரோட ஒரு ஆளுயர சிலை இருக்கு, ஐயாவும் நீங்களும் பெரியார் சிலையோட சேர்ந்து ஒரு படம் எடுக்கணுங்கிற. ஐயா அப்பதான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்து ஒரு 10 நாளோ என்னமோ தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சூழலிலும் எந்த ஒரு அதுவும் காமிக்காம உடனடியாக எழுந்து நின்று ஒரு படம், அந்த படம் வந்து என்னால வாழ்நாளே மறக்க முடியாது. நடுவில் பெரியாருடைய சிலை, வலதுபுறம் ஆசிரியர் ஐயா அவர்கள், இடப்புறம் நான். அது பெரியாரோடே இருந்த மாதிரியான ஒரு உணர்வை அந்த சிலை கொடுத்தது. ஐயா வந்து ரொம்ப எளிமையா இருந்தாங்க. ஐயாவுக்காக ஒரு சிறிய கவிதை என்று சொல்ல முடியாது, ஒரு சின்ன அவ்வளவுதான். துரை மன்னிச்சுக்கோங்க, போதும். சரிங்க சரிங்க, நன்றி நன்றி ஐயா. ஐயாவுடைய நன்றி. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஆலம்னை ஸ்டூடெண்ட், சென்ட் ஜோசப் ஆலம்னை ஜான்சன் சபரியர், குயிக்கா. இதை ஏற்பாடு செய்த திரு சோமா இளங்கோவனுக்கு நன்றி. கடைசி நேரத்தில் தான் அவங்களுடைய அந்த லிங்க் கிடைச்சிது. இட்ஸ் அமேசிங். ஏன்னா நம்ம எந்த உலகத்தில் இப்போ போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு வைரஸ் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான நடவடிக்கைகளா இன்னைக்கு உலக ஆட்கொண்டுட்டு இருக்கு. இது எந்த வகையில போயிட்டு இருக்கு? இந்த யுத்தங்கள் இதெல்லாம் எதனால வருது? யுத்தம் இல்லாத ஒரு உலகம் கிடைக்குமா? அது வந்து மனித நேயத்துல தான் முடியும். அதை வந்து பெரியார் இருந்து இன்னைக்கு ஐயா வீரமணி ஐயா அதை தாங்கி கொண்டு இந்த 92 வயதுன்னு நினைக்கிறேன் இப்ப இல்லையா? ஸோ அது வரைக்கும் அதை ஒரு அந்த சின்ன வயசுலேருந்து கொண்டு வர்றாருன்னா இட்ஸ் அமேசிங். இந்த மாதிரி ஒரு லெஜெண்டை பார்க்கவே முடியாது. அதுக்காக தான் வி ஹாவ் டு டூ சம்திங். இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து யாருக்குமே அந்த அந்த ஒரு ஒரு மனித நேயத்துக்கு எதிராக எந்த ஒரு சின்ன குழந்தையும் இந்த இந்த காலத்துல அந்த வாழ்க்கையில வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதே கிடையாது. நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம இந்த ஒரு ஜென்ரேஷன் கேப், அந்த முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி நம்ம கொண்டு சேர்க்கலாம்? இந்த பெரியார் பன்னாட்டு அவை வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஐயாவுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி ஜான்சன். நன்றி. முத்துகிருஷ்ணன் அவங்க பேசின பிறகு ஐயா ஏற்புரை எடுத்துனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமா பேசுங்க எல்லாரும் பேசுறவங்க, தயவு செய்து. அவ்வளவுதாமா. இப்ப யாரும் பேசுறாங்களா? ஐயா முத்துகிருஷ்ணன் வாங்க. வணக்கம். வணக்கம். ஏறக்குறைய ஒரு 35 நாடுகள் சுற்றி வந்திருக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் மானமுள்ள மனிதனாக வாழ விரும்புகிறவர்கள்
தொடர்ச்சியாக ஐயாவை பற்றி நம்மிடம் நலம் விசாரிக்கும் போது நமக்கு உண்மையிலேயே அவ்வளவு பெருமிதமாக இருக்கும். இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆஸ்திரேலியாவிலே ஐயாவை வைத்து நான் நடத்திய கூட்டம் என்பது என் வாழ்நாளில் என்னுடைய மிகவும் ஒரு பசுமையான நினைவாக இன்றைக்கும் அந்த கூட்டத்தை நினைக்கையிலேயே அவ்வளோ பெரிய உற்சாகம் வருகிறது. நிச்சயமாக உலகம் முழுவதிலும் ஐயா ஆசிரியரை முன்வைத்து இது போன்ற கூட்டங்களை நாம் எல்லா இடங்களையும் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். பெரியார் அவர்களினுடைய பெரும் தொண்டை நாம் அதை விரிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அவருடைய வழிகாட்டுதலும் இன்றைக்கு நான் மதுரையில் நடந்த பகுத்தறிவாளர் பயிற்சி பாசறையினுடைய அந்த எழுத்தாளர் பற்றை நிறைவுரையை ஆற்றிவிட்டு வந்ததும் இந்த விழாவில் கலந்து கொள்வது ரொம்ப பொருத்தமானது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு மதுரையில் ஒரு 150 மாணவர்கள் எவ்வளவு ஆர்வமாக ஒரு எழுத்தாளராகவும் இந்த சமூகத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் என்பதும், அதற்கு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் எத்தகைய வேலைகளை இங்கேயும் செய்து கொண்டிருப்பதும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களோடு ஐயா உரையாடி கொண்டிருப்பதும் எல்லாம் ஒரே விஷயம் வெவ்வேறு தளங்களில் நடக்கிறதாக எனக்கு படுகிறது. இந்த பிறந்த நாளில் அவரை உங்களோடு இணைந்து வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐயா ஏற்புரை. இவ்வளவு நேரம் பேசுறதே போதும். ஏற்புரை என்ன? அதாவது அதிலே சொல்லிட்டேன் நான். மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய அன்புக்கு மிக அளவுக்கு சிறப்பு. பெரியார் உலகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி, அதை ஊக்கப்படுத்துகின்ற முயற்சி, பெரியாருடைய தத்துவங்களை ஆஸ்திரேலியா நாட்டிலும் பரவுவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு அண்மையிலே நீங்கள் செய்த மிகப்பெரிய விடாமுயற்சி, அதனுடைய வெற்றிகள் இது போன்று தொடர வேண்டும். அதிலும் குடும்பமாக இதில் வருவது மிக முக்கியமானது. ஏறத்தாழ இதில் எல்லாருமே டாக்டர் சரோஜா இளங்கோவன் அவர்களானாலும், அதே மாதிரி நம்முடைய வினு அவர்களானாலும், அதே மாதிரி தமிழ்மணி அவர்களானாலும், கடைசியாக கனி அவர்களானாலும், இன்னும் மற்றவர்கள் எல்லாரும் ஆனாலும், எல்லாரும் அறிமுகமான முகங்கள் என்று சொன்னாலும், எல்லோரையுமே ஒரு முறை ஐயா ரவிசங்கர் கண்ணபுரான் அவர்கள், இப்படி எல்லாரும் ஐயா நாஞ்சல் பீட்டர் அவர்கள், ஒவ்வொருவரும் சொன்ன விட்டு போனவர்களை ஒரு மன்னிக்கணும். ஆக உங்களுடைய உற்சாகத்துக்கு நன்றி. நீங்கள் இன்னமும் நிறைய அளவிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை என்னுடைய வாழ்நாள் முடியும் வரை, முடிவு வரை, வாழ்நாள் முடியும் வரை இந்த பணியில செய்வதில் தான் எனக்கு உற்சாகம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. வலி இங்கே வந்தால், உங்களை சந்தித்தால் குறைந்து போய் வலிமை வருகிறது. ஆகவேதான் வலிமை, அவ்வளவுதான். ஆகவேதான் எழுத்து மிக முக்கியமாக வருகிற போது வலி வருகிறது. எனவே உங்களுடைய அன்புக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எல்லாவற்றையும் விட குழந்தைகள் மத்தியிலே இந்த கருத்துக்கள் போய் அந்த பிஞ்சிலேயே மிக தெளிவாக இருக்க வேண்டும். எனவே தான் இந்த பெரியார் பிஞ்சில கூட பைலிங்கில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆங்கிலத்திலும் அதை உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த புத்தகங்களில் பைலிங்கில் என்று வரும்போது அதில் நல்ல கருத்துக்கள், பேய் இருக்கிறதா, ஏ பாய் அண்ட் இஸ் டாய், சிங்கமம்மானம், இப்படியெல்லாம் வரும்போது இந்த குழந்தைகளுடைய மிகப்பெரிய அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த செய்திகள் குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஆகவே நான் குழந்தை பருவம் முதற்கொண்டு வர வேண்டும். அதிகமான அளவுக்கு புதுமை வந்தாலும் நம்மால, அதுவும் குழந்தை பருவம் தான். ஆகவே தான் அதை பற்றி கவலை இல்லாமல் உங்களுடைய உற்சாகத்திற்கும் ஊக்கத்திற்கும் மிகப்பெரிய அளவிற்கு பயணங்கள் முடிவதில்லை, கொள்கைகள் தோற்பதில்லை. உலகம் பெரியார் மயம், பெரியார் உலகமயம் என்பதை நாம் முன்னெடுத்து சென்று வெற்றி காண்போம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். பெரியார் பன்னாட்டு அமைப்பிற்கு நன்கொடை அளித்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் சார்பிலும் எங்கள் குழந்தைகள் சார்பிலும் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி, என்றும் இளமையுடன் புது புது வார்த்தைகளை கண்டுபிடித்து புத்துணர்ச்சியை உண்டாக்கி எங்களுக்கெல்லாம் ஊக்கமளித்து மேலும் மேலும் வழிநடத்துமாறு அன்புடன் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். வாழ்க பெரியார், வளர பகுத்தறிவு. ஆசிரியர் ஐயா நீண்டு வாழ்ந்து பெரும்பணியாற்ற வாழ்த்துகின்றோம். நன்றி, நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி.